சாத்தான் தி டார்க் அப்படின்னு ஒரு படம் ஒன்று. இந்த படம் இப்போ தேட்டரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சரி, இந்த ஒரு படத்தில் நம்ம கதையை பார்க்கும்போது ஹாலிவுட் சினிமாவில் வளர்க்கப்பட்ட ஒரு கதை அம்சமாக கொண்ட நான் அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு படம் எல்லாத்தையும் பிடிச்சிருக்கேன். ஏன்னா அந்த ஒரு படத்தோட கதை அம்சமாக தான் இந்த படத்தோட கதை அம்சமாக இருக்கேன். வளர்க்கப்பட்ட கதையும் இல்லாமல் அது டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போன விதம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துச்சு. நன் படத்தில் வரமாட்டேன் அந்த இதுலேயும் அந்த பேய்களும் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா அப்படி இல்லை கேஸ். ஏன்னா ஒவ்வொரு சீனும் பேய்கள் வர சீனாக பார்க்கும்போது எப்படி இப்படிலாம் எடுத்தி அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா இதில் ஏகப்பட்ட சீனு பயமுறுத்துற அளவுக்கு அந்த சீனாக இருந்துச்சு. எப்படின்னா துண்டிக்கப்பட்ட விரல்கள் ஒரு கட்டத்தில் தொங்குற மாதிரிலாம் அந்த சீன் இருக்கும்பா. அந்த சீன்லாம் வரும்போது நமக்கு அள்ளுகிற மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எப்படி இப்படிலாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு இதில் ஏகப்பட்ட பயமுறுத்துற சீன்லாம் இருக்குது. அது எல்லாம் பார்க்கறது நமக்கு ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. சரி, இந்த படத்தோட நம்ம கதையை பார்க்கும்போது ஒரு கிராமம் ஒன்று இருக்குது, ஒரு மலை அடிவாரத்தில். அந்த ஒரு கிராமம் வந்து ஒரு மூட நம்பிக்கை நிறைந்த ஒரு கிராமமாக இருக்குது. அந்த ஒரு கிராமம் எப்படின்னா தெய்வங்களே கிடையாது, நமக்கு வந்து சாத்தான் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வழிபடக்கூடிய ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. அந்த ஒரு கிராமத்தில் வந்து ஒரு அம்மா ஒரு 2 மகள்களை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா வந்து பிள்ளைகளை வந்து படிக்க வச்சுட்டு இருக்காப்புல. நல்ல ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா மன ரீதியான பிரச்சனைகளை வந்து அம்மா வந்து சந்திச்சுக்கிட்டு அமானுஷ்யமான விஷயம்லாம் ஒரு கட்டத்தில் செய்கிற மாதிரிலாம் இருக்குது. அதை பார்க்குறது 2 மகள்கள் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்து அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் விட்டு ரொம்ப ஒரு பயமுறுத்துற அளவுக்கு அந்த அம்மா நடந்துக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது பயம் உண்டாக்குற அளவுக்கு அம்மாவோட அந்த ஒரு கேரக்டர் இருக்கேன். அதை பார்த்து சரி அம்மாவை நம்ம குணப்படுத்துறதுக்கு நம்ம சர்ச்சில் கொண்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து யோசிக்குது. ஆனால் யோசிக்கிற பார்த்தா நம்ம இங்கே வந்து சர்ச்சில் ஃபாதர் ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த ஃபாதருக்கு ஒரு இடத்துல இருந்து முடியாமல் போயிடுது. அந்த அம்மாவோட பொண்ணை வந்து ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருக்கனால ஒருத்தர் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு வந்து அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு. வீட்டில் ஏதோ அமானுஷ்யமான விஷயம் நடக்குது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு போகும்போது அவருக்கு ஏகப்பட்ட மர்மமான துயரங்களான சம்பவங்கள் அவரோட லைஃப்ல ஒரு கட்டம் நடக்குது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கொலைகள் ஒரு கட்டத்தில் வந்து 3-4 கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. மர்மமான மொழியில வந்து உடல்நிலை சிதைக்கப்பட்ட நிலையில எழுதி இறந்து கிடக்காங்க. இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் ஒரு கட்டத்தில் வந்து எல்லாமே இறந்துகிட்டு இருக்காங்க. இது எதனால இறந்துகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்க வந்து சாத்தான வழிபடக்கூடிய மக்கள் ஒரு கட்டத்தில் வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கனால எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஆனால் அந்த சாத்தானை வந்து கடைசியில் வந்து அழிச்சாலா இல்லையா, அது கிராமம் வந்து எதனால அந்த சாத்தானை வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையம்சம் ஒன்று காம்பா வருங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் மேல்காலம் புல்லரிக்கிற அளவுக்கு அந்த சீன் இருக்குது. ஏன்னா அந்த கிராமம் வந்து தெய்வங்களை அழிஞ்சா பிரச்சனை இல்லை, சாத்தான் மட்டும் அழியக்கூடாது, அது வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கிராமம். ஆனால் அது வந்து நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் வந்து தேடி பிடிச்சி அந்த ஒரு புக்கு மாதிரி ஒன்று இருக்குது. அந்த புக்கில் தான் அந்த சாத்தானோட அழிவும் எல்லாமே அதில் அந்த புக்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த தேடி பிடிச்சி அந்த புக்கை வந்து கைப்படுத்தினாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 அடுத்த பாகம் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போது அதிலே டீசர் மாதிரி ஒன்று விட்டுருப்பாங்க. ஆனால் அது அடுத்தடுத்து சம்பவம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஏன்னா இது ஒரு அமானுஷ்யமான ஒரு சாத்தான வழிபடக்கூடிய கும்பலை வச்சுக்கிட்டு ஒரு கதையம்சமாக எடுத்து வச்சிருக்காப்புல நம்ம இந்த ஒரு படத்தோட டைரக்டர். அவர் யாருன்னா நம்ம மணிகண்ட ராமலிங்கம். அவர் அந்த படத்தோட ஒரு டைரக்டராக இருக்காப்புல, ஒரு ரைட்டராக இருக்காப்புல, ஒரு சூப்பராக அதை அழகாக கொண்டு போயிருக்காப்புல. அவர் வந்து பாராட்டியே ஆகணும். மித்தோடைய சாங்ஸ்லேருந்து எல்லாம் ஓரளவு ஓகேவா இருந்துச்சு. டெக்னிக்கலாக படம் பார்க்குறது எல்லாம் நல்லா ரசிக்க முடியாத இருந்துச்சு. இந்த படத்தில் மோனா தான் ஒரு மெயின் ஹீரோயினாக இருக்கா. அவள் ஐடி வந்து எல்லாம் பார்க்குறது எல்லாம் ரசிக்க முடியாது இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐரா பிளாக் அவங்க தான் இந்த படத்தோட மெயின் ஹீரோயினாக அடிச்சிருக்காப்புல. ஒரு 2 ஐடியும் பார்க்கும்போது எல்லாம் பார்க்குறது ரசிக்க முடியாது இருந்துச்சு. கண்டிப்பாக தரமான ஒரு ஹாரர் படம். கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க.